புதுச்சேரி வில்லியனூரில் எம்ஜிஆர் சிலை திறப்பு விவகாரத்தில் அதிமுக மற்றும் ஓபிஎஸ் அணியினருக்கு இடையே மோதல் போக்கை தவிர்க்கும் வகையில் ஓபிஎஸ் அணியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அதிமுக சார்பில் நேற்று முன்தினம் எம்ஜிஆர் சிலையை அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்த நிலையில் திறக்கப்பட்ட சிலைக்கு இன்று மீண்டும் திறப்பு விழா நடத்த ஓபிஎஸ் அணியினர் இன்று முயன்றதால் அதிமுக மற்றும் ஓபிஎஸ் அணியினருக்கிடையே மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டது. காவல்துறையினர் ஓபிஎஸ் அணியினரிடம் சட்ட ஒழுங்கை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் கைது செய்யப்படுவீர்கள் என தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் கலைந்து செல்லாததால் முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் உட்பட ஓபிஎஸ் அணியினர் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அதிமுகவினர் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இடையேயான மோதல் போக்கை காரணமாக வில்லியனூர் புறவழிச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக புகார் வந்த நிலையில் அதன் அடிப்படையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். பல்வேறு பகுதிகளில் இப்பணி நிறைவடைந்ததன் தொடர்ச்சியாக இன்று ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி ரமேஷ்குமார் முன்னிலையில் ஜீவானந்தபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது. தொடர்ந்து அறக்கட்டளையினர் வீதி வீதியாக சென்று கொசு மருந்துகளை தெளித்தனர். இச்சேவையை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் அசோகன். இவரிடம் இணையதளத்தின் மூலம் அறிமுகமான மர்ம நபர்கள் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம் என கூறி 98 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளனர். மேலும் சிலரிடம் மர்ம நபர்கள் ஆசை காட்டி மொத்தம் 3 கோடி ரூபாய் வரையில் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அதன்படி கிரிப்டோ கரன்சி மோசடியில் 10 பேர் வரை ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. அவர்களில் நிதிஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார் ஆகிய 2 வரை கோவையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த கார் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் நிதிஷ்குமார் ஜெயின் உள்ளிட்ட 10 பேர் நாடெங்கும் பல மாநிலங்களில் சுமார் 500 கோடி ரூபாய்க்கும் மேலாக மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே கிரிப்டோ கரன்சி கும்பலிடம் ஏமாந்து பணத்தை இழந்துள்ளதாக மேலும் 2 பேர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தனர். அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் அதிக பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதால் வழக்கை அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கலாமா என்று போலீஸ் உயரதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு பிந்தைய மீன்வளம் வேளாண்மை காணொலி காட்சி கருத்தரங்கம் புதுச்சேரியில் நடைபெற்றது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது குறித்து மீனவர்கள் விவசாயிகளுக்கு விளக்கும் வகையில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற கருத்தரங்கம் புதுச்சேரி தனியார் விடுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். இதில் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்களும் விவசாயிகளும் பங்கேற்றனர். அவர்களுக்கு பிரதமரின் உரையை துணைநிலை ஆளுநரின் தனி செயலர் மணிகண்டன் மொழிபெயர்த்து விளக்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். தலைமை செயலர் சரத் சௌகான், மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீனவர்கள் விவசாயிகளுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒவ்வொரு அரசு துறையிலும் நீண்ட காலமாக பணிக்கு வராமல் இருக்கும் அரசு ஊழியர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தலைமைச் செயலர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் விடுமுறையில் சென்ற அரசு ஊழியர்கள் சிலர் பணிக்கு திரும்பாமல் நீண்ட நாட்களாக உள்ளனர். இதனால் பிற அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்துள்ளதோடு அரசு துறை பணிகளும் தேக்க நிலை ஏற்படுகிறது.
இது தொடர்பாக தலைமை செயலர் சரத் சௌகானுக்கு புகார் சென்றதை அடுத்து ஒவ்வொரு அரசு துறையிலும் நீண்ட காலமாக பணிக்கு வராமல் உள்ள அரசு ஊழியர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். அதையடுத்து நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி பணிக்கு வராத அரசு ஊழியர்களை உடனடியாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. சிலர் இடமாற்றம் செய்யப்பட்ட புதிய துறைக்கு செல்லாமல் அரசியல்வாதிகளிடம் தஞ்சம் அடைவது உண்டு. எனவே அரசு துறைகள் முழுவதுமாக பட்டியலை திரட்டி ஒப்படைக்க நிர்வாக சீர்திருத்தத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஏம்பலம் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மேற்கு மாநில செயலாளர் ST சேகர் தலைமையில் மடுகரை ரோடு ஏம்பலம் தொகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் பார்டர் தோட்டம் பழனி சிறப்புரையாற்றினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அமைப்பு செயலாளர் UC ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அவைத்தலைவர் ரகுபதி மற்றும் மாநில இணை செயலாளர் காமாட்சி உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து 7 நாள் பயணமாக நேபாளத்துக்கு புதுவை பேரவைத் தலைவர், 2 அமைச்சர்கள் மற்றும் 19 MLAக்கள் நேற்று புறப்பட்டு சென்றனர். நேபாள அரசு அங்குள்ள சட்டப்பேரவையை காண்பதற்காக புதுவை MLAக்களுக்கு அழைப்பு விடுத்தது. அதன் அடிப்படையில் புதுவை அமைச்சர்கள், MLAக்கள் 7 நாள் சுற்றுலா பயணமாக நேபாளத்துக்கு புதுச்சேரியிலிருந்து நேற்று புறப்பட்டு சென்றனர். வரும் 7ஆம் தேதி காத்மாண்டுவில் இருந்து புதுடெல்லி வழியாக அனைவரும் சென்னை திரும்புகின்றனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் MLAக்கள் என மொத்தம் 22 பேர் நேபாள நாட்டுக்கு புறப்பட்டு சென்றனர். கரியாம்புத்தூரில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை ஒட்டி நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கரியாம்புத்தூர் கிராமத்தில் திமுக அமைப்பாளர் சிவா MLA அறிவுறுத்தலின் பேரில் நெட்டப்பாக்கம் தொகுதி திமுக பொறுப்பாளர் MLA செந்தில்குமார் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கல்மண்டபம் கிராமத்தில் அமைந்துள்ள டயர் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு திமுக தொழிற்சங்கத்தின் சார்பாக இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார். செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் மோகன்குமார், ஆதி திராவிட நலப்பிரிவு பொறுப்பாளர் திருநாவுக்கரசு, மகளிர் அணி மாநில துணை அமைப்பாளர் கல்யாணி மற்றும் நிர்வாகிகள் செல்வம், அறிவழகன், ஞானசேகர், ஸ்ரீதர், ராமமூர்த்தி, பழனி, குப்புசாமி, புதுவை சந்திரன், சுரேஷ், திருமாறன் உட்பட திமுக நிர்வாகிகள், இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ரெயின்போ நகர் புனித ஜான் மரி வியானி ஆலயத்திற்கு MP வைத்தியலிங்கம் இலவசமாக நாற்காலிகளை வழங்கினார். கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸிற்கு அடுத்த மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று ஈஸ்டர். சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து அதிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தினமே ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள ஜான் மரி வியானி ஆலயத்தில் இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் MP வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு இலவசமாக 50க்கும் மேற்பட்ட நாற்காலிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து, கட்சி கொடி ஏற்றி, இனிப்பு, நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது.
இதில் அரியூர் பகுதியில் முரளி ஏற்பாட்டிலும், வடமங்கலம் பகுதியில் ஐயனார் ஹரி ஏற்பாட்டிலும், ஆரியபாளையம் பகுதியில் ஐயப்பன் ஏற்பாட்டிலும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல மங்கலம் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை மிக விமர்சையாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் சன் குமரவேல் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 7 பேரிடம் பல்வேறு வகைகளில் 5,27,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் லட்சுமி. இவர் கிரெடிட் கார்டு விண்ணப்பித்து கார்டு வாங்கியுள்ளார். இவரது மொபைல் எண்ணுக்கு குறுந்தகவல் வந்தது. அதில் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து KOC விவரங்களை பதிவிட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. கார்டு மற்றும் OTP விவரங்களை பதிவு செய்தார். அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 2,78,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. ரோடியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வாசகன். இவர் மர்ம நபரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அதில் குறைந்த விலைக்கு LED டிவி விற்பனைக்கு இருப்பதாக விளம்பரத்தை பார்த்தார். அதில் வந்த லிங்கை கிளிக் செய்து டிவி ஆர்டர் செய்ய 36,000 ரூபாய் அனுப்பினார். பல நாட்கள் ஆகியும் டிவி வராமல் இருந்ததால் மோசடி கும்பல் ஏமாற்றியது தெரியவந்தது. அதேபோல சாரம் பகுதியை சேர்ந்த ராமன் 1,04,000 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்த மஞ்சுளா தேவி 46,000 ரூபாயும், புதுச்சேரி திருமுருகன் 17,000 ரூபாயும், முதலியார்பேட்டை ராஜ்குமார் 10,000 ரூபாயும், வெங்கடாநகர் முருகவேல் 36,000 ரூபாய் என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் வரும் ஜூலை மாதம் உலக தமிழ் மாநாடு நடத்துவது குறித்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி வரும் ஜூலை மாத இறுதி வாரத்தில் 12வது உலக தமிழ் மாநாடு நடத்த அரசு தரப்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் இந்திய கிளை நிர்வாகிகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் புதுவை துணைநிலை ஆளுநர் செயலர் மணிகண்டன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், மத்திய பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள உலக தமிழ் மாநாட்டில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரை பங்கேற்க அழைக்கவும், அதில் 5,000க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. MN குப்பத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கண்ணமங்கலம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. MN குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடந்த விழாவிற்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் தலைமை தாங்கினார். வானூர் தொகுதி MLA சக்கரபாணி உட்பட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளியோர் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.